சகரியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 10 மற்றும் 14 ஆகிய 2 வசனங்களிலே 2 விதமான கோள்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 11வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அனுக்கிரகம் என்கிற ஒரு கோளை குறித்தும் 14வது வசனத்திலே நிக்கிரகம் என்கிற இன்னொரு கோளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சகரியா 11வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அந்த 2 கோள்களையும் ஆண்டவர் இவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார். ஒன்று அனுக்கிரகம், இன்னொன்று நிக்கிரகம். அதைத்தான் 10வது வசனத்திலே அந்த அனுக்கிரகம் என்னப்பட்ட கோளை கர்த்தர் முறித்து, 14வது வசனத்திலே நிக்கிரகம் என்கிற கோளையும் கர்த்தர் முறித்து போடுகிறார். அப்போ கர்த்தர் இந்த கோள்களை ஏற்படுத்தினதுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது லீபனோனே அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற என்று அவர் சொல்லுகிறார். தேவதாரு விருட்சங்களே புலமுங்கள் என்று சொல்லுகிறார். கேதுரு மரங்கள் விழுந்ததே என்று சொல்லுகிறார். பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன, பாசானின் கர்வாலி மரங்களை புலமுங்கள், அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டது என்றால் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். மேய்ப்பர்களின் மகிமை என்ன போயிடுச்சு? அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுது. மேல பயன்படுத்தப்பட்ட லீபனோன், கேதுரு மரங்கள், தேவதாரு விருட்சங்கள், அதாவது பிரபலமானவைகள், பாசானின் கர்வாலி மரங்கள், அரணுள்ள சோலை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் உயர்தரமான வஸ்துக்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. உயர்தரமான இடங்கள் என்பதை மறந்துடக்கூடாது. லீபனோனாக இருக்கட்டும், கேதுருக்களாக இருக்கட்டும், அது மாத்திரல்ல அரணுள்ள சோலை என்று சொல்லப்படுகிறது, பிரபலமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஆதி நாட்கள்ல, அந்த காலத்துல உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தவைகள், உயர்த்தி பேசப்பட்டவைகள், மகா மேன்மையாய் எண்ணப்பட்டவைகள் என்பதை மறக்க கூடாது. எதுக்காக இதை பேசுறாரு தெரியுமா? லீபனோன்ல அக்கினி உள்ள வருது, தேவதாரு விருட்சங்கள் புலம்ப வேண்டும் என்று, கேதுரு மரங்கள் விழுந்தது, இதெல்லாம் செல்வ செழிப்பானது. கேதுரு மரங்கள்லாம் எத்தனையோ அடி மலைக்கு மேலேயே கிட்டத்தட்ட 90லிருந்து 100க்கும் மேற்பட்ட அடி வளரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு உறுதியானது, ஸ்திரமான மரம் தான் கேதுரு மரம்லாம். அதனாலதான் எசேக்கியேல்ல கூட நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரே ஒரு கேதுரு மரத்தினுடைய, லீபனோன்ல உள்ள கேதுரு மரத்தினுடைய உச்சியில ஒரு சிறிய கொப்புல ஒரு கொழுந்துல ஒரு மிகப்பெரிய செட்டைகளை உடைய கழுகு நிக்குதுன்னா, அப்ப அந்த கேதுரு மரத்தினுடைய நுனியே எப்படி இருக்கு பாருங்க. அப்போ அந்த கேதுரு மரம் எவ்வளவு உறுதித்தன்மை கொண்டதா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் ஒப்பனையாய் பேசுகிறார் என்று சொன்னால், அக்காலத்திலே உள்ள அந்த ரிலிஜியஸ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற மத சடங்கு சம்பந்தமான ஊழியங்களை கர்த்தர் பெயர்க்கிறார். அந்த ஊழியங்களை கர்த்தர் அகற்றி போடுகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அங்கே சிம்பாலிக்கா, அடையாளமாய் அல்லது ஒப்புமையாக லீபனோன், கேதுருக்கள், பிரபலமானவைகள், பாசானின் கர்வாலி மரங்கள், அரணுள்ள சோலை, இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ அக்காலத்திலே பிரதான ஆசாரியர், வேதபாரகர், சதுசேயர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள், ஆலோசனை சங்கத்தார் என்று சொல்லி பிரபலமாய் காணப்பட்டிருந்த எத்தனையோ மனிதர்கள் நியாய பிரமாணத்தை தழுவிக்கொண்டு தேவன் விரும்பாத பலிகளை செலுத்தியவாறு, தங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் ஏதோ தேவனை திருப்திப்படுத்துகிறோம் என்று பலவிதமான பண்டிகைகளையும் பலவிதமான பலிகளையும் சில முறைமைகளின் அடிப்படையிலே, சில ஒழுங்குகளின் அடிப்படையிலே அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். அவைகளை ஒன்றையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் வெளிப்பிரகாரமாக அவர்கள் அனுசரித்தார்களே ஒழிய உள்ளான வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை இழந்து போனார்கள். அதனாலதான் அவருடைய மேய்ப்பர்களுடைய விவரங்களை தேவன் அடுத்தடுத்து காண்பிக்கும் போது, ஆடுகள் செத்து கொண்டிருக்கிறது, கொலையுண்கிற ஆடுகள் என்று 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 5ஆம் வசனத்திலே மேய்ப்பர்கள் ஆடுகளை எவ்விதமாய் நடத்தினார்கள் என்று சொல்லி காண்பிக்கிறார் என்றால், அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. இது எதுக்காக இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே நல்ல கவனிங்க.
அவைகளை கொன்று போடுறவங்க இருக்காங்க. ஆடுகள் என்று சொல்லி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கும். இங்க மேய்ப்பர்கள் என்று சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்களே, போதகர்களை குறிக்கும். அது வேதபாரகரோ, பிரதான ஆசாரியர்களோ, பரிசேயரோ, சதுசேயரோ, நியாய சாஸ்திரிகளோ. அப்போ இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நாசப்படுத்தி வந்தார்கள் அக்காலத்திலே. அதனாலதான் இயேசுவானவர் அவர்களுடைய அடாவடித்தனமான, அவர்களுடைய நிர்விசாரமான, அவர்களுடைய மாயமான புளித்த மாவை, அவர்களுடைய மாயமான தோற்றத்தை கடிந்து கொண்டார் என்று சொல்லி மத்தேயு 23வது அதிகாரத்திலே தெள்ள தெளிவாக பார்க்க முடியும். அவர்களை மதிகேடர் என்றும், குருடர் என்றும், அது மாத்திரல்ல குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்றும், மாயக்காரர் என்றும் ஆண்டவர் பல்வேறு வார்த்தைகளை வைத்து அவர்களை கண்டிக்கிறார் என்று நீங்களும் நானும் வேதத்துல பார்க்கிறோம். அப்போ பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறாங்க. அவைகளை விற்கிறவர் என்ன சொல்லுகிறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்க என்ன செய்யறோம்? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கும் பாருங்க, கிறிஸ்தவத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை இழிவான ஆதாயத்துக்காக செய்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு ஆகாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒருவேளை அவங்க வேணா சொல்லிக்கலாம், ஊழியங்கிற பேர்ல அங்கங்க கார்ல சுத்தி வந்தேன், அங்கங்க பிளைட்ல போயிட்டு வந்தோம், கர்த்தருடைய ஊழியத்தை சொல்லி ஆங்காங்கே சபைகளை ஸ்தாபித்தோம் என்று அவர்களை வேணா சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பொருளாசைக்காக, பணத்துக்காக, இழிவான ஆதாயத்துக்காக சபையை மேய்த்து நடத்துகிறவர்கள் அவர்கள் பாலான அனுபவத்திலே இருக்கிறார்கள். தேவனால் அருவருக்கப்படத்தக்கவர்கள் என்பதை கர்த்தருடைய சபையாகிய நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய அட்டூழியங்களை காண்பித்து கொடுக்கிற இடத்துலதான் ஆண்டவர் 2 கோள்களை வெளிப்படுத்துகிறார். 7வது வசனத்திலே 2 கோள்களை எடுக்கிறார். அதற்கு என்ன பேர் வைக்கிறாராம்? ஒன்றிற்கு அணுக்கிரகம், இன்னொன்றுக்கு நிக்கிரகம் என்று பேர் வைக்கிறார். இதை வச்சுட்டு தான் 8ஆம் வசனத்துல ஒரே மாதத்துல 3 மெய்ப்பரை அதம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை தொடர்ந்துதான் என்ன சொன்னார் தெரியுமா? நன்றாக கவனியுங்கள். 10வது வசனத்திலே அணுக்கிரகம் என்னப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, இதனுடைய முழுமையான செய்தியை நீங்க அதிகமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பாகம் 1 என்கிற அந்த முன்பாக பேசப்பட்ட செய்தியை நீங்கள் தாராளமா நீங்க பாருங்க. நிச்சயமாவே இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் இங்க வெளிப்படுத்துகிற 2 கோள்கள்ல 2 விதமான செய்திகள் உண்டு. ஆண்டவர் 2 கோள்களுக்கு பேரிட்டு அவைகளை முறித்து போடுகிற அனுபவங்களிலே 2 விதமான செய்திகள் உண்டு. அதுல முதல் செய்தி என்ன? 10ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரோடும் அவர் பண்ணின உடன்படிக்கையை அவர் அற்று போக பண்ணுகிறார், உடன்படிக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். இது முதல் படிப்பின. 2வது 14வது வசனத்துல பார்க்கிறோம், அங்கே யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்று போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். முதல்ல உடன்படிக்கை அற்று போக பண்ணுவேன். அது யாருக்கு யாருக்கு உள்ளது? தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உடன்படிக்கை. அதை உடைச்சு போடுறாரு. 2வது இன்னொரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கு இடையில உள்ள, அதனால நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பிட்வீன் அப்படின்னு சொல்லிதான் இருக்கும். இவங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள சகோதர கட்டு, யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள சகோதர கட்டு, பிட்வீன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிட்வீன் ஜூதா அண்ட் இஸ்ரேல், பிட்வீன் ஜூதா அண்ட் இஸ்ரேல். யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் 2ஐயும் காமிச்சு கொடுக்கிறார். அந்த 2ம் தனித்தனியா காண்பிக்கிறார். அவர்களுக்குள்ள சகோதர கட்டையும் என்ன செய்வேன்? அற்று போக பண்ணுவேன். முதலாவது உடன்படிக்கை அற்று போக பண்ணுவேன் சொல்லி அணுக்கிரகம் என்று பெயரிடப்பட்ட கோலை முறித்து போட்டார். 2வது சகோதர கட்டை அற்று போக பண்ணுவேன் என்பதற்கு அடையாளமாய் நிக்கிரகம் என்று பெயரிடப்பட்ட அந்த கோலையும் ஆண்டவர் முறித்து போடுகிறார். எதற்காக? இதை நாம் பார்க்கும்போது இந்த 2 கோள்களும் முறித்து போடப்படுவதற்கு நடுவாக அங்கே ஒரு அற்புதமான காட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனாகிய கிறிஸ்து இயேசு ஏறக்குறைய 30 வெள்ளிக்காசுக்காக அவர் மரண ஆக்கினைக்கு உட்பட்டார். யூதாஸ் ஒருவேளை 30 வெள்ளிக்காச வாங்கி கொண்டு ஏதோ இயேசுவை காட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். அது உண்மையான அர்த்தம் கிடையாது. ஏதோ காட்டி கொடுப்போம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா?
அவர் மரண ஆக்கினைக்கு உட்பட வேண்டும். அதுக்காக தான் 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்யப்பட்டார்? காட்டி கொடுக்கப்பட்டார். யூதாசே அதை அறிந்து அவன் எப்படிப்பட்ட சூழலை எப்படி நடந்து கொண்டான் என்றால், மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் அதிலே 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, அதை பார்த்தோன்னுதான் அவனுக்கு என்ன உண்டாயிட்டுனா மனஸ்தாபம் வருது. மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அவன் ஏற்கனவே காட்டி கொடுத்ததை வச்சு அவன் மன்னிப்பு கேட்கல. அவனுக்கு எது தெரிஞ்சிட்டு தெரியுமா? அவர் வெறுமனையா காட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவர் வந்துருவார் நினைச்சுக்கிட்டான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிட்டு, அவர் மரண ஆக்கினைக்கு உட்படுறதுக்கு தான் நான் காட்டி கொடுத்திருக்கேன்னு தெரிஞ்சிட்டு. அப்போ ஏதோ காட்டி கொடுத்துட்டா இது ஒரு விளையாட்டு மாதிரி, இப்ப காட்டி கொடுத்துட்டா அவங்க பிடிப்பாங்க, அவர் சத்தம் போடுவாங்க, எப்ப போல வந்து சத்தம் போடுவாங்க, அதே மாதிரி சத்தம் போட்டு விட்டுருவாங்களோ அப்படின்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். இப்ப அவனுக்கு தெரியுது, அவர் உலகத்தாருடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட போகிறார். அந்த காட்சி, அந்த உணர்வு அவனுக்கு வந்த உடனே, அந்த செய்தி அவனுக்குள்ள வந்த உடனே மனசாப்பட்டு அவங்கள்ட்ட போய் கேட்கிறான். அப்போ சொல்லிட்டாங்க, அது ஓம்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன செஞ்சது தெரியுமா? 5ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் என்ன செஞ்சானா? எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் என்ன பண்ணாங்க தெரியுமா? 7ஆம் வசனத்துல, ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். குயவனுடைய நிலத்துக்காக அந்த காசு என்ன போயிட்டு தேவாலயத்துல எரிந்து விடப்பட்டு விட்டது. இதத்தான் இங்க சகரியா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சகரியா 11வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்படும் மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். அப்ப அவனும் தேவாலயத்தில் என்ன செய்யறான்? எரிந்து விட்டான். எந்த சமயத்துல தெரியுமா? எந்த செய்தி அவனுக்கு வந்த நேரத்தில் அவன் எரிந்து விட்டான் தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பழைய மனுஷனை முடிவு கட்டுகிற அந்த மரண ஆக்கினை என்கிற அந்த செய்தி அவனுக்குள்ள வந்தது. பாத்தீங்களா? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் நிச்சயமா நம்மளை விடுதலை ஆகும். அதிகமா கேட்கணும், பாகம் 1 நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். பிரியமானவர்களே, இங்க 30 வெள்ளிக்காசுக்காக மதிக்கப்பட்டவர் யார்? வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக. எத்தனையோ கண்டங்களை உருவாக்கினவர், அண்ட சராசரங்களை படைத்தவர். பணமா? கோடி, எத்தனை கோடி குவிச்சாலும் அவருக்கு ஈடே ஆகாது. ஒட்டுமொத்த உலகத்தின் ஐஸ்வரியத்தை குவிச்சாலும் அவருக்கு ஈடே ஆகாது. அவ்வளவு மகா மேன்மையானவர் இங்க 30 வெள்ளிக்காசுக்கு அற்பமாய் விற்கப்படுகிறார் என்று சொன்னால், இங்கேதான் தேவன் அடிமையின் ரூபம் எடுத்த அருமையான காட்சி வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் நியாயப்பிரமாண காலத்திலே ஒரு அடிமையானவன் அல்லது அடிமை பெண், ஒரு அடிமை பெண்ணையோ ஒரு அடிமையானவனையோ ஒரு மாடு முட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், முட்டி செத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈடா எவ்வளவு கொடுப்பாங்க தெரியுமா? 30 சேக்கல் வெள்ளிக்காசு தான் கொடுப்பாங்க. இது அந்த காலத்தினுடைய வழக்கம். ஏன்னா அதை குறித்து நீங்க வேதத்துல யாத்ராமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை கவனிக்க அன்பாய் நான் கேட்கிறேன். யாத்திராகமம் 21 32ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு எத்தனை வெள்ளிக்காசு கொடுக்கணும்? 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஒரு அடிமை பெண் அல்லது ஒரு அடிமையான ஒரு மனுஷன், இவங்களுடைய உயிருக்கு எவ்வளவுதான் மதிப்பு? 30 வெள்ளிக்காசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 30 வெள்ளிக்காசை சகரியாவுக்கு தேவன் தெரியப்படுத்துகிறார் என்று சொன்னால், அப்ப கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தவர் அப்படிங்கிற வெளிப்பாடு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து என்ன சாயலானார்? மனுஷ சாயலானார்.
அடிமைக்கு விலை எவ்வளவுதான்? அவ்வளவுதான். அவன் செத்தான்னா அவ்வளவுதான். இன்னைக்கு ஏதாவது நடந்துட்டுனா 20 லட்சம் காணாது, 30 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பாத்திருக்கீங்களா? இல்ல, இந்த உயிருக்கு இவ்வளவுதான் மதிப்பா? இப்போ அவங்க உங்க வீட்டுல நடந்தா எப்படி நினைப்பீங்க? ஒரு 30 லட்சம் ரூபாய் வேணும் அல்ல 40 லட்சம் வேணும்னு சொல்லி உயிருக்கு மதிப்பு நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்ப அடிமைக்கு நியமிக்கப்பட்ட அந்த வெள்ளிக்காசின் மதிப்பு எவ்வளவு? 30. அப்போ சகரியா புஸ்தகத்திலே இந்த 2 கோள்களையும் கர்த்தர் முறித்து போடுகிறதற்கு நடுவிலே காண்பிக்கப்பட்டிருக்கிற அற்புதமான சத்தியம் என்ன? அதிசயமான சாயல் என்ன? கிறிஸ்துவின் அடிமை ரூபம். கிறிஸ்துவின் அடிமை ரூபம். இதெல்லாம் படிச்சனா தனிமையில உட்கார்ந்து படிச்சா அழுதுருவோம். அவ்வளவு பிரம்மாண்டம். கிறிஸ்து நமக்காக இவ்வளவு பெரிய, எவ்வளவு மகிமையானவர் தெரியுமா? 30 வெள்ளிக்காசா? அதெல்லாம் அவருக்கு தூசு கூட கிடையாது, ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. உலகத்தின் ஒட்டுமொத்த ஐஸ்வர்யங்களும் அவருக்கு ஒண்ணும் கிடையாது. வான் எனக்கு சிங்காசன, பூமி எனக்கு பாதுபடி என்று சொன்னவர். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதையா. அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் 30 வெள்ளிக்காசு. அதான் அவர் சொல்ற சகரியாட்ட, நான் அவர்களால் மதிக்கப்படும் மதிப்பு இதுவே, நான் அவர்களால் மதிக்கப்படும் என் மதிப்புன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப அங்கதான் நீங்களும் நானும் எதை பார்க்கணும் தெரியுமா? அடிமையை நீங்க பாக்குறீங்க அந்த இடத்துல. சும்மா எழுத்தின்படி சும்மா ஒரு தாழ்மையா அப்படி குடிஞ்சுக்கிட்டு அப்படி வந்தாரு, அப்புறம் மக்களோட மக்களா உட்காந்து சும்மா சாப்பிட்டாரு, அப்ப அதனால தாழ்மை இல்ல. உண்மையாகவே அவர் அடிமையின் ரூபமாக தான் இந்த பூமிக்கு வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானா. எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார் என்று பாருங்கள். எவ்வளவாய் தம்மை தாழ்த்தினார். அந்த வெளிப்பாடு இருக்கு. அந்த வெளிச்சத்துக்குள்ளதான் தேவன் இந்த 2 கோள்களை முறித்து காட்டுகிறார். இந்த 2 கோள்ல என்ன வெளிப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, முதல் கோளை முறிக்கும் போது உடன்படிக்கை அற்று போகிறது. பண்ண போகிற உடன்படிக்கைன்னு சொல்லல, நான் இந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணின செய்திருந்த அந்த உடன்படிக்கையை அற்று போக பண்ணும்படிக்குன்னு சொன்னார். பழைய உடன்படிக்கை அற்று போக பண்ணுகிறார். அதான் அந்த முதல் பகுதியிலே, முதல் பாகத்திலே பேசும்போது, அந்த உடன்படிக்கை எதுக்கு அடையாளம் என்றால், உடன்படிக்கையினாலே எதை வச்சுதான் உடன்படிக்கை பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த உடன்படிக்கை ஏற்படுத்த. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நியாயப்பிரமாணம் எங்க கொடுக்க ஆரம்பிச்சார் தெரியுமா? அதாவது யாத்திராமம் 19 அதிகாரத்துலதான் முதல் முறை மோசே மலைக்கு மேல ஏறி போகிறான் தேவனை தரிசிக்க. அப்படிதான் போட்டிருக்கு யாத்திராமம் 19 அதிகாரம் 3ஆம் வசனத்துல. தேவனிடத்துக்கு ஏறி போன, மலையில தேவனிடத்துக்கு ஏறி போனான் இருக்கு. அங்க இருந்தான் கர்த்தர் கட்டளைகளை வெளிப்படுத்திட்டே இருக்கார். 19 ஆரம்பிக்கிறது பாருங்க. 19, 20, 21, 22, 23 ஆகிய 5 அதிகாரங்களை பாத்தீங்கன்னா, அதுல முழுக்க நியாயப்பிரமாண கோட்பாடுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 24 என்ன நடக்கு தெரியுமா? பலிகளை செலுத்தி அந்த ரத்தத்தை என்ன செய்றாங்க தெரியுமா? நியாயப்பிரமாண அந்த புஸ்தகத்துல அதெல்லாம் தெளிச்சு, கர்த்தர் உடன்படிக்கை செய்த ரத்தம் இதுவே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் கிடைக்க பெற்ற போதுதான் அங்க என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? அப்ப நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் உங்களோடு தேவன் பண்ற உடன்படிக்கை இதுவே. அதனாலதான் உடன்படிக்கையின் கற்பலகைகள் என்றே இந்த கற்பலகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தை உடன்படிக்கையின் கற்பலகைகள் என்றே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இருக்கா இல்லையா? உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. ஏன் உடன்படிக்கை பெட்டின்னு வந்துச்சு? அதுக்குள்ளதான் இந்த 2 கற்பலகைகளை உள்ள வச்சிருப்பாங்க. வார்த்தை இல்லாமல் உடன்படிக்கை கிடையாது. அதனாலதான் வார்த்தையை வெளிப்படுத்தினார். நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் மோசைக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சி யாத்திராமம் 24 சொல்றாரு, எல்லார் மேலும் தெளிக்கிற ரத்தத்தை தெளிக்க, பலிபீடத்தின் மேல தெளிக்கிறார், புஸ்தகத்தின் மேல தெளிக்கிறார், அப்புறம் ஜனங்கள் மேல தெளிக்கிறார். தெளிச்சு சொல்றார், கர்த்தர் உங்களோடு பண்ணுகிற உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே அப்படின்னு சொல்லிட்டார். இதே கான்செப்ட் தான் எபிரேயர் 9ஆவது அதிகாரம் 18, 19, 20, 21 ஆகிய வசனங்களை நீங்கள் நானும் பார்க்கிறோம். அதே காட்சி தான். புஸ்தகத்தின் மேல் அதெல்லாம் தெளிச்சு உடன்படிக்கை ரத்தம் இதுவேன்னு சொல்லி காண்பித்து கொடுத்தாராம். அப்ப எது தெரியுமா அந்த உடன்படிக்கை? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை வைத்து அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அப்போ நியாயப்பிரமாணம், நமக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. அது சுபாவம் சார்ந்த நியாயப்பிரமாணம். யூதர்களுக்கு மட்டும்தான் நியாயப்பிரமாணம் நினைக்க கூடாது. நமக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டா இல்லையா? உண்டு. அதை குறித்து ரோமர் 2:14 சொல்லுகிறது, அது சுபாவம் தான் நியாயப்பிரமாணம் என்று வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன்.
அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். ரோமர் 2:14. ரோமர் 2:14. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அப்ப நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை தான் உடன்படிக்கைக்கு அடையாளமா வைக்கிறார். அப்ப நமக்கு என்ன நியாயப்பிரமாணம் தெரியுமா? பிறப்புல இருந்தே என்ன நியாயப்பிரமாணத்துல வந்தோம்? சத்தமா சொல்லுங்க. சுபாவம். மறக்க கூடாது. சுபாவம் தான் அந்த நியாயப்பிரமாணம். நம்மளா கதை எடுத்துக்கிட்டு பேசல, பைபிள் வசனம் சொல்லுது சுபாவம் தான் நியாயப்பிரமாணம். அப்ப சுபாவம் எங்க சுபாவம் இருக்குன்னு கேட்டா, பள்ளிக்கூடத்துல போய் சுபாவத்தை கற்றுக்கிடல. சுபாவம் எங்க இருக்கு? ஆதாமின் சாயலையே பிறப்பிலே வந்துட்டு, தாயின் வயிற்றிலே உருவாகும் போது நான் துர்க்குணத்தில் உருவானேன்னு சொல்றாரு. அதுதான் அந்த நியாயப்பிரமாணம். சுபாவத்தின்படி, சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள். அப்ப பைபிள் எப்படி சொல்லுது? இந்த நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் நமக்கு நாமே எப்படி இருக்கிறோமா? நியாயப்பிரமாணமா இருக்கிறோம். எதை வச்சு சொல்றாருன்னா, நல்ல கவனிங்க, சுபாவம். அப்போ அனுக்கிரகங்கிற அந்த கோலை கர்த்தர் முறிக்கிறது எதுக்காக தெரியுமா? முறிச்சு காமிக்கிறது உங்களுடைய என்னுடைய சுபாவ நியாய பிரமாணத்தை, அந்த சுபாவம் சார்ந்த உடன்படிக்கையை அற்று போக பண்ண வேண்டும். அதுதான் ஒரு பெரிய விசேஷம். அதனாலதான் அந்த உடைச்சிட்டு அவர் அடிமையின் ரூபத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதுக்காக தான் அவர் அடிமையின் ரூபமாய் வெளிப்பட்டார். வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக மதிக்கப்பட்டவராய். அது மட்டும் இல்ல, அதை கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்து விட்டேன்னு சொல்லி வரும்போது, ஏதோ 30 வெள்ளிக்காசு வாங்கினாங்களோட முடிச்சா கூட பரவாயில்ல, எரிந்து விட்டேன்னு சொல்லும் போது எரிஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுக்குள்ள போனா அது யூதாச காண்பிக்கு. எதுக்கு எரிஞ்சான்? ஏன் தேவாலயத்தில் எரிஞ்சிட்டு போனா? ஒரே ஒரு காரணம் தான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேங்கிறது மட்டும் இல்ல, அந்த வார்த்தைக்கு முன்னாலேயே எதுதான், எந்த முகாந்திரம் தான் இருக்குன்னா, அவர் மரணாக்கினைக்குட்பட்டு இருக்கிறார். அதுதான் அவனுக்கு பெரிய இது. அவர் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டாரு. அப்போ எந்த செய்தி அங்க வெளிப்படுத்தப்படுது? குமாரனுடைய மரண ஆக்கினையிலே உங்களுடைய என்னுடைய சுபாவம் சார்ந்த ஆதாம் மரித்து விட்டான் என்கிற வெளிச்சத்தை தேவன் அந்த உடன்படிக்கையை முறிச்சு பேசுறாரு. நீ எழுத்தின்படி பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்துகிறத நீங்கள் நானும் வேதத்துல பார்க்க முடியும். ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை புறப்பட பண்ணி சீனாய் வனாந்தரத்திலே, அந்த சீனாய் மலையிலே இஸ்ரவேலோடு உடன்படிக்கை பண்ணினதை நீங்கள் நானும் யாத்திரம் 19-24 வரைக்கும் நான் பார்க்கிறோம். அதே காட்சியை தான் எபிரேயர் 8வது அதிகாரம் 7, 8, 9, 10, 11, 12 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் எபிரேயர் 8:9 சொல்லுவார், எகிப்திலிருந்து அவர்களை நான் புறப்பட பண்ணின நாளிலே அவர்கள் கையை பிடித்த போது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல அது இருப்பதில்லை அப்படின்னு சொன்னார். அதிலே அவர்கள் நிலை நிற்கவில்லை, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று சொல்றார். அப்போ அவர்கள் கையை பிடித்த நாளில் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு, அதுல கையை பிடித்த நாளில் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரா இல்லையா? அந்த உடன்படிக்கையை தான் இப்ப என்ன சொல்றாரு? நான் முறித்து போடுவேன் என்று சொல்றாரு. நான் முறித்து போடுவேன். அது எதனால வந்து எதனால வந்து உடன்படிக்கை? நியாயப்பிரமாணத்தினால. அப்ப நமக்கும் நியாயப்பிரமாணத்தினால உடன்படிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அதான் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க. அதனாலதான் நம்மளும் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து அடிமையின் ரூபமாய் கல்வாரி சிலுவையிலே தொங்கினா. இந்த வெள்ளிக்காசுக்கு பின்னணியில அதுதான் வெளிச்சம். இந்த வெள்ளிக்காசு எரிந்து விடப்பட்டதனுடைய வெளிச்சம் என்ன தெரியுமா? அதை குறித்து பேசுறதுக்கு முன்னால அவரிடத்தில் ஒப்புவித்தார்கள். அவர் ஒப்புவிக்கப்பட்டார், பாவியுடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டார். நம்முடைய இந்த சுபாவம் சார்ந்த உடன்படிக்கை அவர் முறித்து போடுவதற்காக அவர் அந்தக்கேடு அடைந்தவராய் அடிமையின் ரூபத்திலே அவர் பலியானார் என்கிற காட்சியை மறந்து போக வேண்டாம். எதுக்காக தெரியுமா? அன்னைக்கு ஃபுல்லா அட்டூழியங்கள் மேய்ப்பர்ல. அதனாலதான் ஒரே மாதத்துல 7ஆம் வசனத்துல 2 கோள்களை குறித்து பேசிட்டு 8ஆம் வசனத்துல சகரியா 11:7 2 கோள்களை குறித்து பேசிட்டு 8ஆம் வசனத்துல எடுத்தோடனே சொல்றார், ஒரே மாதத்துல 3 மேய்ப்பரை அதம் பண்ணினேன். ஒரே மாசத்துல 30 நாள்ல 3 பேர் காலி. பைபிள் இருக்குது சொல்றேன். 3 were slain within 30 days அப்படின்னு சொல்லலாம். 30 நாட்களுக்குள்ளாக 3 பேர் செத்தே மடிஞ்சாங்க. 3 மேய்ப்பரை கர்த்தர் அதம் பண்ணினார்.
அது ஏன் மேய்ப்பர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அதாவது மேலான ஸ்தானத்தில் உள்ளவங்க. நீங்க உடனே மேய்ப்பர்னா உடனே மேய்ப்பர் மட்டுமே நினைக்க கூடாது. இங்க எதை பத்தி பேசுற, கேதுருக்களை பத்தி பேசுறாரு, லீபனோனை பத்தி பேசுறாரு, அரணான சோலை பத்தி பேசுறாரு. அப்போ அந்த நாட்கள்ல உயர்ந்த இடத்துல இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் சொல்லி முக்கியமான ஸ்தானத்துல அவங்க இருந்தாங்க. இப்ப இவங்களால ஏதோ மேய்ப்பர்கள்னா அன்னைக்கு மேய்த்து நடத்தக்கூடிய இடத்துல யார் இருந்தான்னு சொல்லுங்க பாப்போம். பிரதான ஆசாரி மட்டும் இருந்தாரா? இல்ல. பரிசேயர் இருந்தான், சதுசேயர் இருந்தான், நியாயசாஸ்திரி இருந்தான், போதகர் பல போதகர்கள் இருந்தாங்க. அப்போ ஜனங்களை நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க பேர் தான் மேய்ப்பன். ஜனங்களை வழி நடத்தக்கூடிய இடத்துல. அப்போ அன்னைக்கு 3 கேட்டகரி ஆட்கள் இருந்தாங்க. அதாவது ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை வச்சுதான் ஆண்டவர் வந்து ஜனங்களை அழகா வழி நடத்தினார். ஒரே மாதத்துல 3 பேர் அதம் பண்ணேன்னு சொன்னா அப்ப 3 பேர் தான் அதம் பண்ணாரா? அங்க இருக்கான் பாருங்க, ஊர்பட்ட பேர் இருக்கான். அப்ப அவனெல்லாம் விட்டுட்டாரு. இந்த 3 பேர் என்ன தப்பு பண்ணாங்களோ, என்ன அதிக பாவம் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தீங்களா? காரியம் அது கிடையாது. நம்ம தான் விளங்கிடணும். அப்ப கேதுரு மரங்களை பத்தி பேசுறாரு. அலருங்கள் அரணுள்ள சோலை அது விழுந்துட்டுன்னு சொல்றாரு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாம் தோட்டத்தெல்லாம் அழிப்பார் போல அப்படின்னு நினைக்கிறீங்களோ? தோட்டத்துக்காக பேசல அவரு. ஆடுகளை வச்சா பேசிட்டு இருக்காரு, ஆட்களை பத்தி பேசுறாரு. விளங்கி கொள்ளணும். அப்ப அதே போலதான் மேய்ப்பர்னு சொல்லும் போது முன்னின்று நடத்தக்கூடியவங்க. அக்காலத்துல ராஜாக்கள் காலம், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், அப்புறம் ஆசாரியர்கள், இந்த 3 பேர் தான் பிரபலமானவங்க. ஜனங்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருந்தாங்க. பழைய உடன்படிக்கையில இவங்கெல்லாம் கிடையாது. அப்போஸ்தலர்கள் சுவிசேஷங்கள் என்னது கிடையாது. அப்போ இந்த ஒரு மேலான ஸ்தானத்தை ஆண்டவர் வெளுக்கிறார். அப்ப நான் அதை என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அதே போலதான் நம்முடைய பழைய உடன்படிக்கையை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய சுபாவம் சார்ந்த பழைய உடன்படிக்கையாகி அந்த நியாயப்பிரமாணத்தை நமக்குள்ளே மெருகேத்தி கொண்டிருந்த உயர்ந்த விதமான பெரிய பெரிய அதிகாரங்கள், சத்துருடைய கிரியைகள், அந்தகார லோகாதிபதிகளை கர்த்தர் அதம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு எதிரடையாயிருந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். பிரியமானவர்களே, இந்த 3 மேய்ப்பர்ல ஏன் அடிக்காருன்னு கேட்டா, அங்கே ஜனங்களை பாழாக்கி கொண்டிருந்தார்கள், ஆடுகளை பாழாக்கி கொண்டிருந்தார்கள். நம்மளையும் சுபாவம் சார்ந்த நியாயப்பிரமாணம் பாழாக்கி கொண்டு இருக்குதா இல்லையா? பாழாக்கி கொண்டேதான் இருக்கு. அதனாலதான் இந்த 2 கோலை காமிச்சு முறிச்சே காமிச்சிட்டாரு. அப்ப முதல் கோளுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது மாம்சத்திலிருந்து விடுதலை. அதான் நியாயப்பிரமாணத்தை சுபாவமாய் அப்படின்னு சொல்லி ரோமர் 2:14 சொல்றார். சுபாவம். புறஜாதிகள் தப்பிக்க முடியாது. புறஜாதிகளுக்கும் நியாயப்பிரமாணம் இருக்கு. சுபாவம் என்ன? சிலருக்கு விருப்பு, சிலருக்கு வந்து ஒவ்வொரு விதமான டேஸ்ட்ல பிறந்திருப்பாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இனிப்பே பிடிக்காது, சிலருக்கு காரம் தான் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இதே போலதான் சிலர் பணத்துல வீக்கா இருப்பாங்க, சிலர் எதிர்பார்த்து பேசுறதுல வீக்கா இருப்பாங்க, சிலர் பணத்துல இல்ல பொருள்ல வீக்கா இருப்பாங்க, சிலர் பாத்தீங்கன்னா கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கும், சிலருக்கு வந்து சில சூழ்நிலையில பேசவே தெரியாது. இப்படி இந்த மாதிரி நிறைய வீக்னஸ் இருக்கும். இதான் சுபாவத்துல வெளிப்படுது. சுபாவப்படியே ஒரு விதமான இச்சையில பிடிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவ்விதமாய் பிரியமானவர்களே, மனசும் மாம்சம் விரும்பினவைகளை செய்து வந்தோம் என்று சொல்லி அந்தகார பிரபுவிடத்திலே ஆக்கினையின் பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்லி எபேசியர் 2வது அதிகாரம் முதல் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த கோள்களை வெளிப்படுத்திட்டு மேல் மட்டத்தை தூக்கி அடிக்கிறார். மேல் மட்டத்தை அடிச்சாருன்னா, மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் என்ன செய்யணும்? ஆமா, கண்டிப்பா நம்ம சிதறப்பட்டுதான் ஆகணும். சிதறப்பட்டுதான் ஆகணும். மேய்ப்பனை இப்படிப்பட்ட கள்ள மேய்ப்பனை அடிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? சிதறப்பட்ட ஆடுகள் என்ன செய்யும் தெரியுமா? எது சரியான இடமோ அங்க போய் சேர்ந்துரும். சிதறப்பட்டுதான் ஆகணும் சில சூழ்நிலையில. அப்போ அந்த மேய்ப்பர்கள் அன்று அடிக்கும் போது செதறுது. என்ன செதறுன்னு பார்த்தா உடன்படிக்கை செதறுது. சுபாவம் சார்ந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார், அற்று போக பண்ணுகிறார். ஆங்கிலத்துல அணுக்கரகத்துக்கு பியூட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பியூட்டி ஹஸ் பிகம் டர்ட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பியூட்டிங்கிற அணுக்கரகம் நம்முடைய வாழ்க்கையில எது அணுக்கரகமா இருந்துச்சு தெரியுமா? சுபாவம் சார்ந்தது அணுக்கரகமா இருந்தது. நான் பேசி சாதிச்சிட்டேன்ல, நான் குடுத்தேன் பாருங்க கொடை, அந்தால வாயை மூடிட்டு போயிட்டான்ல, நான் விடுவேனாங்க. ஆமா, நல்லா பேசிட்டீங்க நீங்க. சுபாவம் சார்ந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையை பாருங்க. ஏக்கா நல்லா போடும் போட்டீங்க, நீங்க குட்டுக்குள்ளதான் ஓடினா. அம்மா, நான் என்ன யாரு ஜெயிக்க முடியும்? நான் எப்படி 2ல 1 பார்க்க மாட்டேன்.
நல்லா 2 கண்ணிலையும் எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிற ஆளு. நீங்க நல்லா நொறுக்கிறோம் பாத்துக்கங்க. என்கிட்டலாம் யாரும் வாலாட்ட முடியாது. எங்களை பத்தி தான் சொல்றீங்களா ஐயா? என்ன பத்தியே சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சுபாவம். சுபாவத்துல என்ன இருக்கு தெரியுமா? எய்த்து பேசணும். தாய் தோப்பன் சொன்னதை கேட்க கூடாது. இதான் சுபாவம் கற்றுக் கொடுக்கு. என்னன்னா, அவங்க எதை செய்யாதுன்னு சொல்றோமோ அதுதான் என்ன செய்யும்? பிள்ளைகள் செய்யும். பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுத்தாங்களா உங்க டீச்சரு? டீச்சர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ அதுக்கு எய்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. சுபாவங்கிற நியாயப்பிரமாணம் இது ஆண்டவர் உடைக்கிறார். அதுலதான் அந்த வெளிப்பாடு இருக்கு. அவர் மரண ஆக்கினுக்கு உட்படுத்தப்பட்ட அடிமையின் ரூபம். அந்த அடிமையின் ரூபம் 30 வெள்ளிக்காசுக்காக என்ன மதிச்சாங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த வெளிப்பாட்டை தொடர்ந்துதான் அடுத்த கோலம் முறிக்கிறாரு. முதல் கோலம் முறிக்கும் போது நம்முடைய மாம்சீக வாழ்க்கை அத்தனையும் ஒன்னில்லாம ஆயிருது. 2வது கோல 14ஆம் வசனத்துல தான் முறிக்கிறாரு. ஏன்னா கொஞ்ச நேரம் கிறிஸ்து எப்படி அடிமையின் ரூபம் எடுத்தாருங்கிற அந்த காட்சியை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி சகரியாவுக்கு காண்பிக்கிறார். அவர் எப்படி மதிக்கப்பட்டார், எவ்வளவு தூரம் என்ன மதிச்சாங்கன்னு சொல்லி சொல்றார். கர்த்தரு சகரியாட்ட என்ன சொல்றாரு? எப்பா இதுவே அவள் என்ன மதிக்கிற மதிப்புன்னு சொல்லிட்டார். உடனே சகரியா பார்க்க, கர்த்தர் இப்படிதான் மதிச்சாங்களா? ஆமா, அந்த அளவுக்கு இவ்வளவு மகத்துவமான தேவன் இப்படி ஒரு அற்ப விலைக்கு 30 வெள்ளிக்காசுக்கு எடை போட்டாங்களே, 30 காசுக்கு மதிக்கப்பட்டுட்டாரு. வெறும் 30. இந்த காட்சியை பார்க்க பார்க்க அடுத்த வெளிப்பாடு வருது. 14ஆம் வசனத்துல நிக்கிறங்கிற கோலையை முறிக்காரு. அதுலதான் யூதா இஸ்ரேல் இந்த 2 பேர் உள்ள அந்த சகோதர கட்ட கர்த்தர் அற்றுப்போக பண்ணுகிறார். அந்த சகோதர கட்ட அற்றுப்போக பண்ணுகிறார். இதுல பார்க்க வேண்டிய 2 வெளியேறப்பட்ட சத்தியங்கள் உண்டு. அதுல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்கள் நல்ல கவனிங்க, இவங்க 2 பேருமே சகோதரர்கள் தான். நீங்க நல்லா கவனிச்ச 2 பேரும் சகோதரர்கள் தான். ஆனா ஆண்டு என்ன செய்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல 2 பேரும், அதான் பிட்வீன் ஜூதா அண்ட் இஸ்ரேல் இருக்கு. பிட்வீன் ஜூதா அண்ட் இஸ்ரேல் 2 பேர் தனித்தனியா அவங்களை காமிச்சு கொடுக்காரு. ஆனா இவங்களை என்ன செய்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எப்ப பிரிஞ்சு போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெகோபெயாம் என்ன சொல்லுவான்னா, ரெகோபெயாம் மூப்பர்களுடைய ஆலோசனையை தள்ளிட்டு தன்னோடு வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு அவன் தவறுதலா அவன் ஜனத்தை நடத்துற விதத்துல வேறு மாதிரி நடத்தும். அதான் ஜனங்களை நடத்துற விதத்தை அவன் கடினமாக்கினான். நமக்கு தெரியும். கடினமாக்கின உடனே அகியாங்கிற தேவ மனுஷன் வந்து தன் போர்த்து கொண்டிருந்த புது சால்விய 12 துண்டா கிழிச்சு அதுல 10 துண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு கொடுத்து, மீதி 2 ரெகோபெயாமுக்கு கொடுத்தான்னு இல்ல, சாலமோனின் குமாரன் ரெகோபெயாம் கொடுத்தான்னு போடல. ஆனா மீதி 2 யூதாவை வசமாயிட்டு அந்த 10 நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுடைய வசத்துக்கு போயிட்டு, அது இஸ்ரவேல் தேச ராஜ்யமா இது யூதா தேச ராஜ்யமா பெருகிட்டு. இஸ்ரவேல் தேச ராஜ்யத்துக்கு தலைநகரம் சமாரியா, தென் தேசத்து ராஜ்யத்துக்கு தலைநகரம் எருசலேம். எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் இவங்களுக்குள்ள என்ன உண்டாயிட்டு? பிரிவினை உண்டாயிட்டு. இந்த 2 சகோதரர்கள் தான். ஆனா இந்த கட்டை என்ன செய்யறாருன்னா அற்றுப்போக பண்றார். இது எந்த அடிப்படையில காண்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நான் முதல் பாகத்துல தியானிக்க உதவி செய்தார் என்று சொன்னால், அதுல இன்னும் கூடுதலான வெளிச்சத்தை படிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த 2 கூட்டத்துடைய சகோதர கட்ட அற்றுப்போக பண்றார். ஏன் யூதா இஸ்ரவேல் 2 பேர் வருதுன்னு கேட்டா, எது வரைக்கும் இருந்துச்சு தெரியுமா? அதாவது ரெகோபெயாமுடைய காலத்துலதான் இது ஆரம்பமானது. இஸ்ரவேலின் முதல் ராஜா யார்? சவுல். 2வது யார்? தாவீது. தாவீதை தொடர்ந்து 3வது யார்? சாலமோன். இந்த 3 பேருமே இஸ்ரவேலை 40 வருஷமா அவங்க அரசாட்சி செஞ்சிருப்பாங்க. அப்ப சாலமோனுக்கு பிற்பாடு வந்த ரெகோபெயாம் என்ன செய்கிறான்னு பாத்தீங்கன்னா, அவன் தவறான வழிநடத்தல் சரி கிடையாது. ஜனங்களை கொடுமைப்படுத்து. இங்கே நீங்க பார்க்கலாம், ஜனங்களை கொல்றாங்க, ஜனங்களை வேதனைக்கு உட்படுத்துறான். அப்ப ரெகோபெயாமும் வேதனைக்கு உட்படுத்துவேன்னு சொன்ன உடனேதான் அங்க தேசமே 2ஆ பிரியுது. உண்மையா இல்லையா? யூதா இஸ்ரவேல்னு சொல்லி பிரியுது. அந்த கட்டையை நான் உடைப்பேன்னு சொல்லி நிக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, அப்ப எதனால வந்ததுன்னு கேட்டா தலைமைத்துவம் தான். தலைமைத்துவம் மோசமான தலைமைத்துவம் ஆயிட்டு, அப்ப ஆண்டு என்ன செய்ய தெரியுமா? அப்ப அது நிமித்தமா என்ன உண்டாயிட்டு தெரியுமா? சிறைபிடிப்பு வந்துட்டு. அதனாலதான் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, ரெகோபெயாமுடைய காலத்துல இப்படி யூதா இஸ்ரவேல் சொல்லி 2ஆ பிரிஞ்சது. அது வரைக்கும் ஒன்னா இருக்கு. யூதா இஸ்ரேல் எப்ப பிரியுது? ரெகோபெயாமுடைய காலத்துல பிரியுது. எது வரைக்கும் இருந்துச்சு தெரியுமா? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற காலம் வரைக்கும் அவர்கள் இவ்விதமாகவே நடந்து வந்தார்கள்.
பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து மீண்டும் ஜனத்தை உள்ள கொண்டு வந்தார் தெரியுமா? அப்பொழுதுதான் எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. அப்போ நீங்க தனித்து நீங்க பார்க்க முடியுமா? யூதா யூதா அதாவது யூதா சாம்ராஜ்யம், இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் சொல்லி தனியா நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆண்டவர் ஒரே கூட்டமா ஆண்டவர் கொண்டு வருகிறத தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நான் முதல் பாகத்திலே தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். நீங்கள் ஓசியா 1வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும்போது சரி, அது மாத்திரமல்ல எரேமியா 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது சரி, இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஓசியா 1வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே இவ்விதமாய் சொல்லுகிறார். அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், துரிதமாய் வாசிக்கிறேன். அப்பொழுது யூதா புத்திரரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். எதற்கு பிறகுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல கவனிச்சு பாருங்க, ஓசியாவுடைய பிள்ளைகளை வைத்து ஆண்டவர் இதை தீர்மானிக்கிறார். பாருங்க 10ஆம் வசனத்துல 9ல இருந்து பாருங்க. அப்பொழுது அவர் இவனுக்கு லோகமி என்று பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணக்கூடாத கடற்கரை மணலை போலிருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்போ பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு சிறந்த அந்தஸ்து கொடுக்கிற இடத்துலதான் யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு, ஏன் சொல்றாரு தெரியுமா? 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருந்தாங்க. எதுக்கு சிம்பாலிக்கா தேவன் பேசினார் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே இதை அறிந்து கொள்ளணும். ஏனென்றால் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன சபை போகும்போது எப்படி போகுது தெரியுமா? யூதா திசை, யூதா தேசம், அதாவது எப்படி சொல்லனா, தென் திசை ராஜ்யம், யூதா ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம், இப்படி பிரிக்கப்பட்டதா சிதைக்கியா வரைக்கும் இருந்துச்சு. உண்மையா இல்லையா? ராஜாக்குடைய காலம் கடைசி காலம் வரைக்கும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற காலம் வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. சிறைப்பட்டு போனது தொடர்ந்து ஆண்டவர் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து விடுவிக்கிற காரியத்தை தான் சொல்றாரு, அவர்கள் தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள் சொல்லி. இதே கான்செப்ட் தான் எரேமியாவில் பாருங்க, மீண்டும் அதை தியானிக்கலாம். எரேமியா 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், அந்நாட்களிலே யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோட சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். அது என்ன வட தேசத்திலிருந்து புறப்பட்டு? வடதேசம்னா எந்த தேசத்தை பத்தி பேசுறாரு? சத்தமா சொல்லுங்க. இல்ல, வடதேசம் அது வட திசையில் உள்ள வடிப்பமான இதுதான் அங்க எருசலேம் நகரம், பாபிலோன். வட திசையில இருந்து, ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம எரேமியா 1 அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவர் எரேமியாவுக்கு 2 தரிசனம் கொடுக்கிறார். முதல் தரிசனத்திலே எரேமியாவின் எண்ணத்தை காண்கிறான்னு கேட்கிறார் எரேமியா 1 அதிகாரத்திலேயே. அப்போ சொல்றார், வாதுமை மரத்தின் கிளைகளை காண்கிறேன்னு சொல்ல, நீ கண்டது சரியே, என் வார்த்தை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன்னு சொல்லுவார். 2வது ஒரு காட்சியை வச்சுட்டு அவர் கேட்பார், நீ எரேமியாவின் எண்ணத்தை காண்கிறேன்னு கேட்பார். அப்போ அவர் சொல்லுவாரு, பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே நோக்கி இருக்குன்னு சொல்லுவார். உடனே ஆண்டோடைய செய்தி என்ன தெரியுமா? வடக்கே இருந்து ஒரு தீங்கு வருதுன்னு சொல்லுவார். அப்படின்னு என்ன சொல்லுவாரா தெரியுதா? பாபிலோன் ராஜா வந்து உங்களை சிறைப்பிடிக்க போறான்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, சிறைப்பட்டு போகிற காலம் வரைக்கும் யூதாவும் இஸ்ரவேலும் என்ன செய்யல? ஒன்னா சேரவே இல்லை. அதான் பிட்வீன் ஜூதா அண்ட் இஸ்ரேல், இந்த 2 சகோதர கட்டை அற்று போக பண்ணுவேன்னு சொல்றாரு. சகோதர கட்டுதான், ஆனா 2 இருந்தாங்க, யூதா இஸ்ரவேல். இப்ப என்ன செய்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. அது பாபிலோனுக்கு போயிட்டு சிறைப்பிடிப்புல இருந்து வெளியே வரும்போது இங்க சும்மா போடல, சும்மா யூதா வடதேசத்துல இருந்து புறப்பட்டு வரும் அப்படிலாம் போடல. எப்படி போட்டிருக்கு? யூதா வம்சத்தார் யாரோடு சேர்ந்து? இஸ்ரேல் வம்சத்தாரோட சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வடதேசத்துல, ஏகமாய்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சேர்ந்து ஏகமாய் அப்படின்னு என்ன தெரியுமா? தென் தேச ராஜ்யம் வடதேச ராஜ்யம்ங்கிற அந்த அமைப்பு கிடையவே கிடையாது. ஏகமாய் அப்படின்னா ஒன்னா சேர்ந்து, அவங்க ஒரு தனி கூட்டம், இவங்க ஒரு தனி கூட்டம், யூதா இஸ்ரேல் வேற வேற இல்ல. ஏகமாய் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமா கொடுத்த தேசத்துக்கு வருவாங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? பிந்தின் ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்குங்கிற அந்த மகா மேன்மை அனுபவிக்க வந்தாங்க. நான் ஆரம்பத்துல கூட செய்தியில உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். யூடியூப்ல அநேக செய்திகள் உண்டு.
பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து செருபாபேல் தலைமையிலே கோரேசுடைய 1ஆம் வருஷத்தின் ஆட்சி காலத்திலே தேவன் அவனுடைய ஆவி எழுப்பினதினாலே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கட்டளை பெற்று எருசலேமுக்கு திரும்பின விவரமானது எதற்காக? ஆலயத்தை கட்டுவதற்காக. அப்போ முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா விளங்குங்கிறது, பழைய உடன்படிக்கையின் ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் புது உடன்படிக்கையின் மகிமை எனது பெரிதாய் விளங்குங்கிறத காண்பிப்பதற்காக அதை நாம் திட்டவட்டமாய் அறிய வேண்டும். அதுக்காக தான் இந்த பாபிலோனிய சிறைப்பிடிப்பை வெளிப்படுத்துறார். நம்ம ஏற்கனவே கூட தியானிச்சிருக்கிறோம். எரேமியா 31:15 சொல்லப்பட்டிருக்கிற ராமாவிலே கூக்குரல் கேட்கப்பட்டதுங்கிறது யூதா இஸ்ரவேல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் உண்டான கூக்குரலுக்கு அடையாளமா இருந்தாலும் அது கிறிஸ்துவின் நாட்களிலே நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனமாகவும் இருந்தது என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இது குமாரனை குறித்து சொல்லப்பட்ட காரியம். அப்ப ஏகமா அவங்க வந்துருவாங்க. இதைத்தான் பாருங்க, எசேக்கியேல் 37:19 சொல்லும் போது சொல்றாரு. எசேக்கியேல் 37:19 கடைசியா பாருங்களேன், அங்கேயும் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 37:17, அதாவது 15 இருந்து தொடர்ந்து 19 வரைக்கும் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரையும் ஒன்னாக்குவேன்னு சொல்றார். 17ஆம் வசனத்துல சொல்றார், அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடு இசையை செய்யும் சொல்றார். அவைகள் உன் கையில் எப்படி ஆகும்? ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டா இவர்களுடைய பொருளை சொல்லு. என்ன சொல்லணும் தெரியுமா? நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்பிராயீமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோட சேர்த்து பாருங்க. எப்பிராயீம்ங்கிறது இஸ்ரவேலை குறிக்கும், புரியுதா? எப்பிராயீம்ங்கிறது இஸ்ரவேலை குறிக்கும். அதை யூதாவின் கோலோட சேர்த்து அவைகளை எத்தனை கோலாக்குவேன்? ஒரே கோலாக்குவேன். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லும் போது நீ எழுதின கோல். அப்போ அவைகள் ஒன்னு ஆகும். எப்ராஹிமுடைய கோலை இங்க யூதாவோட இணைச்சு ஒரே கோலாக்குறாரு, ஒரே கோலாக்குகிறார். இதை நான் பார்க்கும்போது உண்மையாவே இதை எவ்விதமா விளங்கிக் கொள்ளலாம்னா, நான் உண்மையில வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். 1 ராஜாக்கள் 17 வீட்டுல வாசிப்பு எடுக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. 1 ராஜாக்கள் 17 மன்னிக்கவும், 2 ராஜாக்கள் 17 நீ வீட்டுல போய் தயவுசெய்து வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் அனைத்தையுமே அடியோடு அகற்றாரு. அதுக்கு பதிலா அசிரிய ராஜா எப்படிப்பட்ட ஜனங்களை இஸ்ரவேல்ல குடியிருக்க வைக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. அதாவது 5 விதமான ஜாதிகள், அருவருப்பான ஜாதிகளை அங்க குடியேற்றி வைப்பான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க பகலையும் வழிபடுவாங்க, கர்த்தரையும் தேடுவாங்க. பாத்தீங்கன்னா சிங்கங்களை ஆண்டவர் வர வச்சு அழிவுக்கு ஒப்பு கொடுப்பார். பிரியமானவர்களே, அப்போ 2 ராஜாக்கள் 17 இஸ்ரவேலை கம்ப்ளீட்டா அகற்றாரு. அதுக்கு பதில யாரை கொண்டு வைக்காங்க தெரியுமா? புறஜாதிகள். அவங்க செருபாபேல் நாட்கள் இருந்தாங்களா இல்லையா? செருபாபேல் நாட்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரத்துல அதானே பாக்குறோம். அசீரிய ராஜாவாகிய எசரத்தோன் எங்களை குடியேற்றி வைத்ததிலிருந்து நாங்கள் உங்கள் நடுவில் இருக்கிறோம் சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்களே. நாங்களும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம் சொன்னாங்க, விடவே இல்லை. இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா, பிரியமானவர்களே, இதுல ஒரு மகிமையான சத்தியத்தை நம்ம கண்டுகொள்ளணும். என்னன்னா, யூதா ஜனம் யூதர்கள் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. இப்ப இஸ்ரவேலா இல்ல. யூதாவை விட இஸ்ரவேலை தான் கம்ப்ளீட்டா என்ன செஞ்சாரு? வாஷ் அவுட் பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டா தூக்கி எரிஞ்சிட்டாரு. அப்ப அதுக்கு பதிலா அசிரியா யாரை கொண்டு வந்து குடி வைக்கான்? 5 விதமான ஜாதிகளை குடிக்க வைக்கான். அவங்க எல்லாரும் யாரு? யூதர்களா இல்ல புறஜாதிகளா? புறஜாதிகள். உண்மையிலே நாமும் கூட நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லும் போது உண்மையாவே இந்த ரெண்டும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு விதமான வெளிச்சத்தை சொல்றேன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, இப்படி சிலுவையினாலே பகையை கொன்று, இப்படி பகையை சிலுவையினால் கொன்று இருதரத்தாரையும் ஒன்றாக்கி அப்படிங்கிற அந்த 2 கோள்களையும் ஒன்றாக்குகிற ஒரு காரியத்தை அங்கே எபேசியர் 2ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிறோம். இது ஒரு கோணத்துல பார்க்கப்பட வேண்டிய அருமையான வெளிச்சம். 2ஆ போனாங்க, ஒன்னா வராங்க, அது எழுத்தின்படியானது. ஆனா ஆவிக்குரிய வெளிச்சத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் நிராகரிக்கப்படும் போது அதுக்கு பதில புறஜாதிகளாகி நீங்கள் நான் அங்க வந்திருக்கிறோம். இப்பொழுது பார்த்தா யூதர்களுக்கு நடுவிலே குடியிருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தாராகிய நீங்களும் நானும் புறஜாதிகள் தானே. அப்போ இருதரத்தாரையும் ஒன்றாக்கினா எதுல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அடிமையின் ரூபம் எடுக்கும் போதுதான் அது நடக்கும்.
அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். 30 வெள்ளிக்காசுக்கு மதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட காட்சி, கல்வாரி காட்சியில தான் பகையை சிலுவையினால் கொன்று இருதரத்தாரையும் ஒன்றாகி. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பாபிலோனிய சிறைப்பிடிப்புக்கு போயிட்டு சிறைப்பிடிப்புல இருந்து திரும்பி வரும்போது ஒரே கூட்டமா வருமா. ஓசியாலையும் பார்த்துட்டோம், ஏசாயா 11வது அதிகாரம் 12, 13, 14 வாசித்தாலும் அங்கேயும் அப்படிதான் இருக்கு. ஏன் இங்கேயும் பாருங்க, எங்க எசேக்கியேல் 37லயும் அதான் சொல்லப்பட்டிருக்கு, எரேமியா 3:18லயும் அதான் சொல்றாரு. அவங்கள ஒன்னா கொண்டு வருவேன்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் நடந்துச்சு, உண்மையாவே அப்படிதான் நடந்துச்சு. அப்ப இந்த பாபிலோனிய சிறைப்பிடிப்பு எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, உலகத்துக்கு அடையாளம். ஏன்னா பாபிலோனை நம்பி சோரம் போன ஜனக்கூட்டத்தை நீங்களும் நானும் வெளிப்படுத்தி இப்ப எடுக்க வேண்டாம், வெளிப்படுத்தல் 17 மற்றும் 18 ஆகிய 2 அதிகாரங்களை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஐயையோங்கிற வார்த்தையை நீங்க அங்கதான் பாப்பீங்க. பாபிலோனை நம்பி கெட்டு போன கூட்டம் இருக்கே, ஏமாந்து போன கூட்டம் இருக்கே, நஷ்டமடைஞ்ச கூட்டம், அதுவும் பாபிலோன் நஷ்டமாயிட்டுங்கிறத ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஐயோ பாபிலோன் நஷ்டமாயிட்டேன்னு சொல்லுது. அந்த கூட்டணி எல்லாம் கவனித்து பாருங்க. பாபிலோன் அப்படிங்கிறது வர்ற இடத்துல ஃபுல்லா பாருங்க, உலகத்தினுடைய உயர்தரமான, அதாவது விலையேற பெற்ற வைடூரியங்கள், ரத்தினங்கள், லவங்க பட்டைகள், வாசனை திரவியங்கள், மேன்மையான ஆபரணங்கள், ஆடைகள், இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறத தாராளமா நீங்க வெளிப்படுத்தல் 17 மற்றும் 18ல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் ஷார்ட்டா டைம் ரொம்ப போறதுனால நான் ஷார்ட்டா சொல்றேன். அப்ப இந்த பாபிலோனிய சிறைப்பிடிப்பு இங்க காண்பிக்கிறது தான். இந்த ரெண்டையுடைய சகோதர கட்டை நான் நினைச்சுவேன் முறிப்பை அட்டு போக பண்ணுவேன் சொல்றதுடைய கான்செப்டை பார்க்கும்போது, உண்மையாவே தேவன் பாபிலோனிலிருந்து இவர்களை ஒன்றா கொண்டு வருவாருங்கிற ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை சொல்றார். சகோதர கட்டை பத்தி பேசுறார். அங்க ஒரு பேண்ட் இருக்கு, சகோதர கட்டுன்னு ஒரு பேண்ட் இருக்கு. அப்போ இதை என்ன செய்யறா, யூதா இஸ்ரேல், பிட்வீன் ஜூதா அண்ட் இஸ்ரேல், இந்த ரெண்டையும் ஆண்டு என்ன செய்யறாருன்னா ஒன்னா கொண்டு வர்றதுக்கு அவர் அங்கே ஒரு வெளிப்பாடான சத்தியத்தை சொல்றார். அப்ப நாமும் பிரியமானவர்களை இங்க என்ன கவனிக்கிறோம் சொன்னால், பிரியமானவர்களே, இது பாபிலோனிய சிறைப்பிடிப்பின் காலத்தை குறித்தது, அதிலிருந்து அவர்கள் விடுதலையாகிற விதத்தை குறித்தது. ஆம், கிறிஸ்துவின் சிலுவை மூலமாய் பாபிலோன் என்று சொல்லப்படுகிற அருவருக்கப்படத்தக்க உலகத்தின் ஆசாபாசங்கள் நாசமாகிறது. கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையிலே அவர் அடிமையின் ரூபம் எடுத்த கோலத்திலே உங்களுடைய, என்னுடைய, உங்களையும் என்னையும் பாழாக்கி கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த உலகத்தின் இச்சைகள் எல்லாம் மாண்டு போகிறது. பிரியமானவர்களே, அதுதான் அங்கே முறித்து காண்பிக்கிறார். ஒரு கோலை உடைச்சிட்டு மறுபடியும் அடுத்த கோலை முறிச்சிருக்க வேண்டியதானே? இல்ல, அதுக்கு இடையில நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காட்சி இருக்கு. இந்த 2 கோலுக்கும் நடுவுல ஒரு சம்பவம் இருக்கு. அதுதான் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரண ஆக்கினைக்கு உட்பட்டவராய் அவர் பலியாய் தொங்கிக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நாமும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோமே, இந்த வெளிச்சத்திலே நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? யூதா இஸ்ரேலுடைய இந்த சகோதர கட்டு அற்றுப்போக பண்ற இந்த வெளிப்பாடானது பாபிலோனிய சிறைப்பிடிப்புக்கு போயிட்டு திரும்பி வருகிற காட்சியை காண்பிக்கும் போது, உண்மையாகவே முதல் பாரியத்துல பார்த்தோம், சுபாவம் சார்ந்த அந்த உடன்படிக்கையை கர்த்தர் அற்றுப்போக பண்ணுகிறார், மாம்சத்திலிருந்து விடுதலை தருகிறார். 2வது நாம் பார்க்கிறோம், பாபிலோன் என்கிற உலகத்திலிருந்து நம்மை தேவன் விடுவிக்கிறார். ஆக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், 30 வெள்ளிக்காசுல தான் மதிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிற இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களையும் என்னையும் எப்படிப்பட்ட வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிறது? நம்மை பாழாக்கும்படிக்கு அனுதினமும் எத்தனிக்கிற பிரயாத்தனப்படுகிற மாம்சமும் உலகமும், மாம்சத்தின் கிரியைகளும் உலகத்தின் ஆசாபாசங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவிலே அது அவைகள் மாண்டு விட்டது என்கிற வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அதுதான் கர்த்தர் அங்கே முடிவுக்கு கொண்டு வந்தார். கர்த்தர் அதான் முடிவுக்கு கொண்டு வந்தார். அங்கே சகோதர கட்டை முடிவுக்கு கொண்டு வந்தார். முதலாவது உடன்படிக்கை முடிவுக்கு கொண்டு வந்தார். இங்கே சகோதர கட்டை முடிவுக்கு கொண்டு வந்தார். சுபாவம் சார்ந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இங்கே உலகம் சார்ந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மாம்சம் சார்ந்த வாழ்க்கை முதலாவது கோளிலே மாண்டு போகிறது. அதுதான் அனுக்கிரகம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். அதை முறித்து போட்டார். இங்கே உலகம் என்கிற பாபிலோனை ஆண்டவர் முறித்து போடுகிறார். நாமும் பிரியமானவர்களே, மாம்சம் உலகம் என்கிற இந்த 2 விதமான பாழாக்கக்கூடிய இந்த பயங்கரங்களுக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தினால் இவை 2ஐயும் நாம் மேற்கொள்ள முடியும் என்கிற அருமையான சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் நீங்க இந்த மேய்ப்பர்களை குறித்து பாத்தீங்கன்னா அவங்க 2 காரியத்துக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு என்ன தெரியுமா? ஒண்ணு ஐஸ்வர்யமானவன் என்று சொல்லுவாங்க, உலகத்தை அவங்க பாக்குறாங்க.
இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு குற்றம் இல்லை, அவைகளை கொன்று போடுகிறவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, கொன்று போடுறதுனால எங்களுக்கு ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லி தன் பாவங்களை மறைச்ச மாம்சீகத்துல தான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்புள்ள வாழ்க்கையை மாம்சத்துல வைத்திருந்தாங்க. எல்லா அயோக்கியத்தனத்தையும் செய்துட்டு கொன்னு போட்டுக்கிட்டு, கொன்னுன்னா என்னது, மாம்சத்தின் கிரிய. கொலை செய்யறது என்னது, மாம்சத்தின் கிரிய. கொன்னுட்டு எனக்கு ஒரு குற்றம் இல்லை. எப்படி விபச்சாரியானவளை குறித்து அங்கே மன்னிக்கும் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்க்கிறோமோ, அவள் தன் வாயை தின்று, பாருங்க, தின்று தன் வாயை துடைத்து ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள், அவன் சொல்லுகிறார். அப்ப அதே போல பிரியமானவர்களே, இங்கே மேய்ப்பொருளுடைய காரியங்களை அதம் பண்றாரு பாத்தீங்களா? எந்த மேய்ப்பொருள் அதம் பண்றாரு? அதைதான் அங்க வெட்ட வெளிச்சமா காமிக்கிறார். அந்த கூட்டணியுடைய முக்கிய நோக்கமே ரெண்டு காரியத்து தான். ஒண்ணு மாம்சத்தை குளிர வைக்கணும், இன்னொன்னு உலகத்தை நாடணும். அப்ப முதல்ல அவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்க, கொன்று போடுறவங்க என்ன சொல்றாங்க, ஒரு குற்றமும் கிடையாது. அப்ப மாம்சத்தை இந்த மாம்சத்துல இருந்து கொலவெறி இருக்கு, கொல்லணும் நிக்கான், கொன்னு போடுறான். ஆனா ஒரு தப்பு இல்லாத மாதிரி மாம்சத்துல நல்வேஷமா காணப்படுறான். அத ஆண்டவர் அதம் பண்ணி போட்டு அவனையே காலி பண்ணிட்டார். இவன் மாம்சத்தை மட்டும் வேஷம் போட முடியுமா? கம்ப்ளீட்டா தூக்கி சாத்துறாரு. ரெண்டாவது, அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆனோம் என்கிறார்களாம். எங்க ஐஸ்வர்யம் ஆக முடியும்? உலகத்துல தானே, உலகம். அப்ப இந்த ரெண்டும் உள்ள வந்தனாலதான் ஒரே மாசத்துல ரெண்டையும் காலி பண்றார். அந்த 3 மேய்ப்பரையும் காலி பண்றார். இந்த ரெண்டுமே அழிக்கப்பட்டு போகிறது. அப்ப தேவன் காலாகாலமா என்ன வெளிப்படுத்துகிறார்? ஏன் இது இடையில இந்த 30 வெள்ளிக்காசு குறித்த ஒரு வெளிப்பாடான சத்தியம் வெளிப்படுத்தப்படுது? கிறிஸ்துவின் சிலுவையிலே உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த மாம்சமும் உலகமும் அதம் பண்ணப்படுகிறது என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மை நடத்தக்கூடிய மேய்ப்பர்கள் யார் பாருங்க. இன்னைக்கு எழுத்தின்படியான மேய்ப்பர்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில பாருங்க, நம்மளுக்கு இப்ப மேய்ப்பரா இருந்து நடத்துறது யாரு தெரியுமா? மாம்சம் நடத்துது, உலகம் நடத்துது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடுறது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை வர்றது, மாம்சம் பேசி இடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை செய், நீ பேச, நான் பேசுவேன், விட மாட்டேன். அப்ப என்ன செய்ய தெரியுமா? மாம்சம் தான் உங்களுக்கு மேய்ப்பர். அனுதினமும் மேய்ப்பர் அவங்களுக்கு யாரு? மாம்சம். இதை தேவன் அதம் பண்ணணுமா வேண்டாமா? அதம் பண்ணணும்னா சிலுவை பற்றி உபதேசத்துக்கு வரணும். ரெண்டாவது என்னது? உலகத்து ஐஸ்வர்யம், பணம். எங்களுக்கு பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், இதுலயே ஓடுறான். ஐஸ்வர்யமான ஆகுறோம், ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் சொல்லி ஓடுறான். அதுதான் இது எல்லாத்துக்கும் மேலே சொல்லிட்டாரு, புலம்பு, அலறுங்கள் அப்படி சொல்லி ஆண்டவர் அதற்கு எதிரடையாய் பேசினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்தியை சொல்ல வர்றாருன்னு சொன்னா, மேய்ப்பர்லாம் எழுத்தின்படியான மேய்ப்பர்கள் மட்டும் நம்ம பார்க்க கூடாது, உண்மையாவே நடத்தக்கூடியவங்க. இன்னைக்கு நம்மள மாம்சமும் உலகம் தான் நடத்துதா? அப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் தான் அன்னைக்கு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது எதுக்கு ஒப்பனையா இருக்குன்னு சொல்லி பார்த்தா, பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு நம்மளை நடத்தக்கூடிய இடத்துல மாம்சமும் உலகமும் இருக்கல் ஆகாது. அப்படி இருக்கக்கூடாது சொன்னா, அவைகள் எல்லாம் ஆண்டவர் முடிவு கட்டணும், முறித்து போடணும் சொன்னா, அற்று போக பண்ணணும் சொன்னா, நீங்களும் நானும் அற்ப விலைக்கு அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்குறார் சொல்லி பாடுகிறோமே, அவ்விதமாய் தேவன் நமக்காக தம்மையே பலியை ஒப்பு கொடுத்தார். இவைகள் மகா ஞான அர்த்தம் உள்ளவைகள். நீ வெளிப்படையா மட்டும் அப்படி பார்த்துட்டு போயிடக்கூடாது. அப்போ இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை சரிவர நடத்தவில்லை, அதனாலதான் ஒரு கோவம் வருது. உண்மையாவே சொல்றேன், அதான் அதம் பண்றாரு. கொல்லணும் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரே மாசத்துல 3 பேரை கொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அவருடைய ஆதங்க அது. அந்த கொலை செய்தனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மத்தவங்களை விட்டுட்டாரான்னு சொல்லி நினைச்சிட்டீங்கன்னா, மத்தவங்க விட்டுட்டாருல, 3 பேர் மட்டும் தான் கொண்டாரு அப்படி நினைக்க கூடாது நீங்க. அதுதான் அவருடைய காரியம். என்ன அப்படின்னா, மாம்சத்தையும் உலகத்தையும் தழுவி கொண்டிருக்கிற அந்த தலைமைத்துவத்தை கர்த்தர் முடிவு கட்டியே ஆக வேண்டும். மாம்சமும் உலகமும் நம்மளை ஆட்டி படைத்து கொண்டிருக்குதா மேய்ப்பனை போல, அப்படிப்பட்ட மேய்ப்பனை கர்த்தர் அதம் பண்ணியே தீர வேண்டும். அந்த வெளிச்சத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் நான் நோக்கி பார்க்க வேண்டும். இருக்க இடத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை மனதிலே பதித்து கொண்டவர்களாய், ஆண்டவரே, ஒரு அடிமை மதிக்கப்படுகிற விளையாய் நீர் போனீரே, அடிமை மதிக்கக்கூடிய விளையானீரே, என்னையும் நீ எவ்வளவாய் நீ நேசித்திருக்கிறீர். எனக்காக நீர் அடிமையின் ரூபம் எடுத்தீர் ஆண்டவரே.
அது 30 வெள்ளிக்காசை நான் பார்க்கும்போது உண்மையாவே நீர் என்னை எவ்வளவாய் நீ நேசிக்கிறீர், எனக்காக நீர் உம்மை எவ்வளவாய் தாழ்த்தினீர். நான் சுபாவம் சார்ந்த அந்த உடன்படிக்கையிலே வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த யூதா இஸ்ரேல் சொல்ற அந்த திஸ்தாந்தப்படுத்துகிறீரே, உருவகப்படுத்துகிறீரே, நிழலாய் காண்பிக்கிறீரே, அந்த பாபிலோன் என்கிற சிறைப்பிடிப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக, மாம்சத்தின் சாயலை களைந்து போட வேண்டும் என்பதற்காக, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற உலகத்தின் ஆசாபாசங்களை சிக்கிக் கொண்டு உழன்று வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக நீர் இவ்வளவாய் மதிக்கப்பட்டீரே, மரணாக்கினைக்கு உட்பட்டீரே. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட அறிவை நீர் எங்களுக்கு தருவதற்காக நீர் இவ்வளவாய் ஆண்டவரே எங்களுக்காக சிறுமைப்படுத்தப்பட்டீர், மரணாக்கினைக்குட்பட்டீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாம்சமும் உலகமும் எங்களுக்குள்ளே வேறற்று போகாதிருக்குமே, ஆனால் குமாரன் எங்களுக்காக சிலுவையில் அறையப்படவில்லை என்று நாங்கள் சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோமே, அது எவ்வளவு பெரிய தேவதூஷணம். தேவரீர் எங்களை காப்பாற்றுவதற்கு நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்த இந்த கல்வாரி அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை காப்பாற்று முகாந்தரமாய் நீர் அடிமையின் ரூபம் எடுத்த அந்த கோலத்தை சகரியா புஸ்தகத்தில் காண்பித்து கொடுக்கிற ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து எங்களை நடத்திருங்கப்பா. மாம்சத்தினாலும் உலகத்தினாலும் கரைபட்டு விடாதபடிக்கு எங்களை காத்து நடத்திருங்கப்பா. மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் இடம் கொடுத்து அப்படிப்பட்ட அந்த தலைமைத்துவத்தை நீர் வேறற்று போக பண்ணுங்க. மாம்சமும் உலகமும் மேலோங்கி நிற்கிற அந்த அப்படிப்பட்ட கிரியைகள் அத்தனையும் கர்த்தர் அதமாக்கி போட்டுருங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நிறைய உயர்ந்திருப்பீராக. யூதாஸ் ஏதோ விளையாட்டுக்கு செய்தானோ ஏதோ தெரியாது, ஆனால் உள்ளான சத்தியத்தை நாங்கள் பார்க்கும்போது நீ 30 வெள்ளிக்காசுக்கு மதிக்கப்பட்டதனுடைய நோக்கமே நீர் அடிமையின் ரூபமாய் வெளிப்பட்டீர் என்கிற சத்தியத்தை காண்பித்து கொடுப்பதற்காக, எங்களுடைய ஒட்டுமொத்த மாம்சம் மற்றும் உலகம் என்கிற பொல்லாப்புகளை மாண்டு போக பண்ணுவதற்கு நீர் மரணாக்கினைக்கு உட்பட பண்ணப்பட்டீர் என்கிறதை வெளிப்படுத்துவதற்காக, எங்களுக்கு இவ்வளவு பெரிய சத்தியங்களை வெளிப்படுத்தி தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பலன் தாங்க. வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.